rice. Rice is a type of grass. It is produced worldwide after sugarcane and maize. ரைஸ் அப்படின்றது ஒரு புல் வகையை சேர்ந்தது. இங்கே பாருங்கள், இதுதான் ரைஸ். ஸோ இது வந்து ஒரு புல் வகை மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து சுகர் கேன், கரும்புக்கும் சோளத்துக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இருப்பது வந்து இந்த ரைஸ் தான். Large parts of the world's human population, especially people in Asia, have this as their main food. 90% of the world's rice production is in Asia. உலகத்திலேயே ஏசியாவில்தான் 90% ரைஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது. Rice contains few essential nutrients. ஒயிட் ரைஸ், அதாவது வெள்ளை அரிசியில் வந்து எசென்சியல் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ப்ரௌன் ரைஸ்னால் பழுப்பு அரிசி. ப்ரௌன் ரைஸ் இஸ் எ ஹோல் கிரைன் தட் கண்டைன்ஸ் த ஃபைபரஸ் bran. Brown rice is usually considered much healthier than white rice. ஒயிட் அரிசியை விட ப்ரௌன் அரிசியில் தான் அதிகமான சத்துக்கள் உள்ளது. ரைஸ் இட்லி, இடியாப்பம் அண்ட் ரைஸ் அவல், ஃப்ளாட்டன்ட் ரைஸ் ஆர் த ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ரைஸ். நம்ம அரிசியிலிருந்து இட்லி, இடியாப்பம், ரைஸ் அவல் போன்றவைகள் தயாரிக்கப்படுகின்றன. மில்லட்ஸ். மில்லட்ஸ் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்மால் சீடட் கிராசஸ். மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள். They are widely grown around the world as cereal crops for fodder and human food. சிறுதானியங்கள் கால்நடைகளின் தீவனத்திற்காகவும் மனிதர்களின் உணவிற்காகவும் வளர்க்கப்படுகின்றன. It helps in weight loss. சிறுதானியங்கள் சாப்பிடுவதால் உடல் எடை குறைகிறது. It is rich in fiber. இதில் வந்து நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளது. Some of the millet products are sorghum, foxtail millet, finger millet, ear millet, barnyard millet, kodo millet and little millet. சோளம், குதிரைவாலி, கேழ்வரகு, சாமை, திணை, வரகு, கம்பு, இது எல்லாமே மில்லட் ப்ராடக்ட்ஸ். ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள். These are the products that we use in our house permanently. நம்ம வீட்டில் நிரந்தரமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் household goods. The goods that are found in a house permanently are called household goods. Household goods are furniture, kitchenware, clothes, towels, beddings, boots and electronic goods. Sinking and floating, மூழ்குதல் மற்றும் மிதத்தல். You would have seen that some objects float in water while others sink. சில பொருட்களை தண்ணீரில் போடும்போது சில பொருட்கள் மிதக்குது, சில பொருட்கள் வந்து உள்ள மூழ்கிறது. Whether an object floats or sinks is determined by its density. Density means அடர்த்தி. When an object is immersed into a liquid, the liquid exerts an upward force on the object. தண்ணீரில் ஒரு பொருள் போடும் பொழுது கீழிருந்து upward force on the object, மேல்நோக்கு விசை ஒன்று உருவாகும். அந்த தண்ணீரில் லிக்விடிலிருந்து மேல்நோக்கு விசை ஒன்று உருவாகும். ஸோ அதற்கு பெயர் தான் அப்த்ரஸ்ட், மேல்நோக்கு விசை. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ புட் எ காயின் அண்ட் an empty water bottle in water? The weight of the coin is greater than the upthrust, and so the coin sinks.
but weight of the empty water bottle is less and so it floats. Students, வாட்டரில் ஒரு காயினையும் எம்டி வாட்டர் பாட்டிலையும் விடுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. காயின் வந்து உள்ள மூழ்கிடும், வாட்டர் பாட்டில் வந்து மேலே மிதக்கும். காயினில் மேல் நோக்கு விசையை விட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அது சிங்க் ஆயிடுச்சு. வாட்டர் பாட்டிலில் அடர்த்தி மேல் நோக்கு விசையை விட குறைவாக இருப்பதனால அது வந்து ஃப்ளோட்ஸ், அதாவது மிதக்கிறது. Have you understood, students? Solubility of solids in water. Some substances completely dissolve in water. Dissolve means கரைதல். சில பொருட்கள் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டரில் கரைஞ்சிரும். We say that these substances are soluble in water. Other substances do not dissolve in water even after we stir for long time. These substances are insoluble in water. தண்ணீரில் கரையும் பொருட்களுக்கு soluble substances என்றும், தண்ணீரில் கரையாத பொருட்களுக்கு insoluble substances என்றும் கூறப்படுகிறது. Students, take page number 119. Lesson 2, Matter and Materials, book exercise. First Roman, choose the correct answer. Number 1. Which of the following are the states of matter? Which one is correct? Yes, B option. Solid, liquid, gas. Second one. Which of the following is a solid? Apple, D option. Apple is a solid. Third. Jute fiber is obtained from stem. B option, stem. Next, Roman number 2. Fill in the blanks. Number 1. Dash soil is suitable for growing cotton. காட்டன் வளருவதற்கு எந்த சாயில் வந்து சூட்டபிளாக இருக்கும்? எஸ், பிளாக் ஆர் அலுவியல் சாயில். ரைட் ஹியர் BLACK, பிளாக் ஆர் அலுவியல் சாயில். ALLUVIAL, alluvial soil. The process of making cotton yarn from cotton fiber is dash. காட்டன் ஃபைபர்லேருந்து காட்டன் யான் செய்யும் முறைக்கு என்ன பெயர்? எஸ், கரெக்ட், ஸ்பின்னிங். ரைட் ஹியர் SPINNING, ஸ்பின்னிங். Number 3. Ginning is done to separate dash from the seeds. சீட்ஸ்லேருந்து எதை பிரித்தெடுக்கும் முறைக்கு பெயர் ஜின்னிங்? Yes, correct. Fibers. Right here. FIBRES. Fibers. Synthetic fiber is also called dash fiber. Synthetic fiber என்ன ஃபைபர்னு சொல்லலாம்? Yes, correct. Artificial fiber அப்படின்னு சொல்லலாம். Right here. ARTIFICIAL, artificial fiber. Next, woolen cloths are manufactured from dash. Woolen clothes எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? Yes, animals. Right here, ANIMALS, animals. Next, Roman number 3. Match the following. Yarn, spinning, lint, ginning. Fabrics, weaving. Rayon, wood pulp. Jute, stem. Students, next, fourth Roman. Say true or false. Number 1. Coir is the outer covering of coconut. True. Right here. True. Next, beans and peas
or pulses? Yes. Right here, true. Pulses. Beans and peas are pulses. True. T-R-U-E. True. Next, number 3. Table is a household hood. Right here, true. T-R-U-E. True. Next, number 4. Sweet corn is not a product of maize. Not a sweet corn. False. Right here, false. F-A-L-S-E. False. Next, number 5. Cotton balls contain jute fiber. No, wrong. Right here, false. F-A-L-S-E. False. Fifth Roman. Complete the given analogy. Table அப்படின்றது solid. அப்போ water அப்படின்றது liquid. Right here, liquid. L-I-Q-U-I-D. Liquid. Next. Number 2. Cotton seed dash lint spinning. Lintனா spinning அப்படி கொடுத்துருக்காங்க. Cotton seedனா ginning. Right here, ginning. G-I-N-N-I-N-G. Ginning. Coir fiber dash cotton fiber cotton plant. Cotton fiber வந்து cotton plantலேருந்து தயாரிக்கிறாங்க. அப்போ coir fiber வந்து coconut. Right here, coconut. Next, black pepper spice. Sweet corn dash. Black pepper அப்படின்றது spice. ஒரு நறுமண வகையை சார்ந்தது. அப்போ ஸ்வீட் கார்ன் அப்படின்றது எந்த வகையை சார்ந்தது? எஸ், சீரியல். C-E-R-E-A-L.